மதுரை பழங்கானத்தம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாடியில் இருந்து தவறி விழுந்து மாணவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆசிரியர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாணவரின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சி பள்ளியில் நேற்று மாலை குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் கூடிய மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த மாணவன் தவறி பள்ளியினுடைய மாடியிலிருந்து தவறி விழுந்து தற்போது தீவிர சிகிச்சையில் அனுமதி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் பெற்றோர்கள் மற்றும் மாணவனின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாநகராட்சி பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மதுரை மாநகராட்சியின் தொடக்க பள்ளி கட்டிடத்தின் மாடியில் நேற்று மாலை ஆசிரியர் முன்பாக விளையாடி கொண்டிருந்த 10 வயது சிறுவன் அகிலன் என்ற 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பள்ளி மாணவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மாநகராட்சியினுடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தற்போது பள்ளி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பள்ளிக்கு வந்த அந்த பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த திமுக மாமன்ற உறுப்பினர் சுதன் என்பவரை பெற்றோர்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பி மாணவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியது. மேலும் தனது மகனுக்கு உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றி தர வேண்டும் எனவும் என்ன நடந்தது என்பது குறித்தும் இந்த விபத்து எதனால் நடந்தது என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என தற்போது பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி பெற்றோர்களும் அவரது மாணவரின் உறவினர்களும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண். அதனால இதெல்லாமே இடிச்சுட்டு இந்த தற்சமயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம மாநகராட்சி திருமண மண்டபத்துக்கு இந்த பள்ளியே அங்கே போகுது. சரி சார், அப்படியே சேஃப்டி இல்லாத இடமா இருந்தாலும் கண்ணை கட்டி வாட வைக்கணும் யார் வண்டி வராங்க சார், இன்ஸ்பெக்டர் ஏசி வர சொல்லி அவங்க அம்மாவா சார்? ஆம்புலன்ஸ் போகுது பின்னாடி போங்கன்னு சொல்றாங்க. செத்த அப்புறம் எரிச்சிட்டு கொடுப்பாங்க போல.